மனைவியின் பழைய காதல் குறித்து திருமணமான 3 மாதத்திற்கு பிறகு தெரிந்து கொண்டு வாட்டி வதைத்த சந்தேகத்தி சிஆர்பிஎஃப் வீரர் செய்த படுபயங்கர கொலை. ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் பங்காரம்மாபேட்டை கிராமத்தைச் சேர்ந்த 22 வயதான இளம்பெண் தடுதூரி அனுஷா, இவருக்கும் 30 வயதான நக்கா ஜெகதீஷ் என்பவருக்கும் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது. ஜெகதீஷ் விசாகப்பட்டினத்தில் சிஆர்பிஎஃப் வீரராக பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில்தான் மனைவி அனுஷா திருமணத்திற்கு முன்பு அவரது கிராமத்தை சேர்ந்த பிரசாத் என்ற இளைஞரோடு பழகி வந்தது குறித்து ஜெகதீஷிற்கு தகவல் கிடைத்ததாம். இதனை தன்னிடம் சொல்லவே இல்லையே என அதிர்ச்சியடைந்த ஜெகதீஷ் கடந்த ஜூன் 16ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் அனுஷாவை வெளியே அழைத்து சென்று கொடூரமான முறையில் கொலை செய்து விட்டார். தொடர்ந்து அனுஷாவின் மொபைல் போனில் இருந்து அவரது தந்தை, மூத்த சகோதரர் மற்றும் நண்பர் உள்ளிட்டோருக்கு பிரசாத் தனக்கு போன் செய்து தொல்லை தருவதாக, தான் விபரீத முறையில் உயிரை மாய்த்துக் கொள்வதாக மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அனுஷா குடும்பத்தினர் திருமணத்திற்கு பிறகு ஏன் பிரசாத் தங்களது மகளின் வாழ்க்கையில் விளையாடுகிறார் என ஆத்திரமடைந்து பிரசாத்தின் வீட்டிற்கு சென்று தகராறு செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பிரசாத் குடும்பத்தினர் அவசர காவல் கட்டுப்பாட்டு எண்ணிற்கு அழைக்க எஸ்ஐ மகேஷ் மற்றும் காவல்துறையினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவரது வீட்டின் அருகில் சிறிது தொலைவில் உள்ள மாட்டு தொழுவம் அருகே அனுஷா சடலமாக கிடந்திருக்கிறார். உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டதில் பிரசாத்திற்கும் அனுஷாவுக்கும் இடையே கடந்த 1 வருட காலமாகவே எந்தவித உரையாடலும் இல்லை என கண்டறியப்பட்டது. ஆனால் அனுஷாவின் எண்ணிலிருந்து ஒரே நேரத்தில் 4 நபர்களுக்கு மெசேஜ் சென்றது எப்படி என அவரது கணவரிடம் விசாரித்த போது அவர் அளித்த வாக்குமூலம் அதிர்ச்சி இருந்தது. அனுஷா தனது முந்தைய காதல் விவகாரத்தை தன்னிடம் சொல்லவில்லை என்றும் அதிலிருந்தே சந்தேகத்தி தன்னை வாட்டி வதைத்து வந்த நிலையில் அவரை வீட்டில் விட்டுவிட்டு வேலைக்கு சென்றுவிட்டு 1 வாரத்திற்கு முன்பு அவரை கொலை செய்வதற்காகவே வந்ததாகவும் 16ஆம் தேதி இரவு பங்காரம்மாபேட்டை கிராமத்திற்கு அவரை வெளியே அழைத்து சென்று கதையை முடித்ததாக கூறியிருக்கிறார். அவராகவே உயிரை மாய்த்து கொண்டதாக மாற்றும்படி அனைவருக்கும் மெசேஜ் செய்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஜெகதீஷை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர். திடீரென பாலத்தின் நடுவே நின்ற ரயில் பரிதவித்த 1000 உயிர்கள். நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது என்று கடவுளாய் இறங்கி வந்து தன் உயிரை பணயம் வைத்து லோகோ பைலட்டின் செயல். நடந்தது என்ன? மேலாடும் பனி துளி தீர்க்கும். பீகார் மாநிலம் சமஸ்திபூரில் ரயில் ஒண்ணு பாலத்துல போய்கிட்டு இருந்திருக்கு. அப்போ ரயில்ல திடீர்னு பிரஷர் கசிவு காரணமா பாலத்தின் நடுவே ரயில் நின்னு போயிருக்கு. பிரஷர் லீக்க சரி செஞ்சா மட்டும்தான் ரயில் முன்னோக்கி நகர முடியும் அப்படிங்கிற பதற்றமான சூழ்நிலை. நடு பாலத்துல நின்னு போன ரயிலால பெரும் அசம்பாவிதம் ஏற்படக்கூடாதுன்னு டிரைவர், அதாவது லோகோ பைலட் தண்டவாளத்துல இறங்கி பிரச்சனையை சரி